மர்மதேசம். அக்கா 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 ஏலே ராஜு, என்னடா முழிச்சுக்கிட்டியா? ஆத்தா காணோம். வீட்டுல எல்லாரும் கூத்து பார்க்க போயிருக்கிறாங்களா? உன்னையும் கூட்டிட்டு போக தான் உங்க அம்மா புது சட்டையெல்லாம் போட்டா. அந்த அம்மா சீரி சிங்காரிக்கிறதுக்குள்ள நீ தூங்கிட்ட. போய் படுத்து தூங்க போ. எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், ஆத்தா தான் இருக்கேன்ல, என்னடா பயம்? போய் படுத்து தூங்குறா. போ போ போ. என் வீட்டுக்கு திருடம் வேறையா வரணும்? என் வீட்டு பசங்களே போதுமே என்னை காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த பயகண்ணில் படாம எல்லா நகையும் எப்படியாவது ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருது. வச்சு அப்பா
அம்மா சோ அப்பா ஏலே வந்துட்டியா? மேலே லாண்டர் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கிட்டு ஓடியா, ஓடு ஓடு. அப்பா பாப்பா அப்பா கொண்டு போய் உள்ள வைடா போ. வச்சுட்டியா? போடா. போடாண்ணா. ஏன்டா நிக்கிற? போடா போ. ஓடிப்போ. திரும்பி பார்க்காம ஓடுறான். இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேட்ட? என்னக்கா உங்களுக்கு காது கேட்காதா? அதான் மிஷின்லாம் வச்சிருக்கீங்க. இது காது கேட்குற மிஷின் இல்லை, வாக்மேன். இதுல பாட்டு கேட்கும். இங்க வா, திரும்ப. எப்படிக்கா நீங்க மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இங்க உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள ரங்கநாதனை கருப்பு கொன்னுடுச்சுன்னு ஒரே கலாட்டாவா இருக்கு. ரங்கநாதனை கருப்பு கொன்னுடுச்சா? சித்தையும் காசு வெட்டி போட்டார்ல, அதான் கருப்பு கொன்னுடுச்சு. Oh my goodness. என்னக்கா பாட்டே கேட்கல?
நீ இங்க என்ன பண்ற ரீனா? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயாவது தேடினா கிடைக்கதான் மாட்டேன். என்ன விஷயம் ராஜேந்திரன்? எதுக்கு என்ன தேட? அது என்ன ரங்கநாதனை கருப்பு கொண்டுடுச்சா? ஆமா. எப்படி ராஜேந்திரன்? வழக்கம் போலதான், அருவாளால வெட்டி. இன்னும் பணம் பந்திப்பாறால தான் இருக்கு. ஊரே பதட்டமா இருக்கும்போது உன்னை வேற காணுமா, நான் பயந்தே போயிட்டேன். நீ என்னடானா இங்க உட்காந்து இவளோட பேசிட்டு இருக்க? ஆமா, இவன் இங்க என்ன பண்றா? அப்பல அத கழட்டு. ஏய், உன்னதான் அத கழட்டு. என்ன கழட்டு? என்ன என்ன உங்க கழனி பாரியா ஒருத்தனை கீழே போட்டு உடைக்கிறதுக்கு? என்ன வேலைன்னு தெரியுமா? ஆடு மேய்க்கிற கழுதை, உனக்கு என்ன தெரிய போகுது? ராஜேந்திரன், ஸ்டாப் இட். அது கீழே விழுந்தா என்ன இப்போ? அது என்னோட வாக்மேன். எனக்கே கோவம் வரல, உனக்கே கோவம் வருது? இல்ல ரீனா, அது பியூர் ஃபியூடல் மென்டாலிட்டி. நீ என்ன இந்த ஊர் ராஜாவா? இவங்களும் உன்னோட அடிமைங்களா? சரி ரீனா, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. முதல்ல செல்லிக்கிட்ட மன்னிப்பு கேளு. செல்லி வேண்டாம் சும்மா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். தப்பு என் மேலதான். ஆடு மேய்க்கிற குழந்தைக்கு குழா போட்டு கேட்கிற ஆசை வரக்கூடாதுதான். ஏ ராஜேந்திரன், உனக்கு கோவமே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி தேவையே இல்லாம கோவப்படுற? இல்ல ரீனா, சில சமயம் எனக்கு கோவம் வரும்போது நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. முதல்ல நியாயமான விஷயத்துக்காக கோவப்படு. நீ கருப்பு மாதிரி இப்படி அநியாயமா கோவப்பட்டு கோவத்தை வேஸ்ட் பண்ணாத. வா. ரீனா, என்ன? அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு, வாத்தியாரை கூட்டின்னு வர சொன்னாரு. ஏன்? ரங்கநாதன் பணத்துக்கு பக்கத்துல கருப்பு லட்சுமி சண்முகத்தோட கல்யாண போட்டோ போட்டு வச்சிருக்கு. லட்சுமி சண்முகத்துடைய கல்யாண போட்டோவா? அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல, அதான் வாத்தியாரை கேட்டா தெரியுமோன்ட்டு. நீ போ, நான் வரேன். ஏய், என்னடி ஏதோ போட்டோ கிடைச்சிருக்கு? எப்படி? ரங்கநாதனை வேற கருப்பு கொன்னுடுச்சுன்னு சொல்றாங்க. ரீனா ப்ளீஸ், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாயா வாத்தியார, அன்னைக்கு என்ன சொன்ன? லட்சுமியை கூட்டிக்கிட்டு போனது ஏமாவனா இருக்க முடியாது, அவன் டெல்லியில இருக்கான்னு சொன்னல. இத பாரு, இப்ப என்ன சொல்ற? சொல்லியா? இதுக்கு என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்லுவேன்? என் மவன் நீ எப்படி பம்மா வச்சுட்டானே, நான் என்னத்த சொல்லுவேன்? நீ என்னையா சொல்றது? இங்க உசுறு கொலையே அருந்து போன மாதிரி நாங்களா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என் மவன் இப்படி நடந்துக்குவான்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆறு முடியாரு தெரிஞ்சிருந்தா அப்பவே ஒரு வெட்டி போட்டிருப்போம்ல. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போயிடல, கருப்பு வெட்டதான் போகுது. நீ பார்க்கத்தான் போற. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்கட்டும்னு கருப்பு கிட்ட வேண்டிப்பாமுங்க. எப்படி இவ? நாம சொல்லியா கருப்பு கேட்க போகுது? நம்ம குடும்பத்துக்கு தான் இருக்குதே சாபம். நல்லபடியா நடக்கிற வழியெல்லாம் புறவு பார்ப்போம். முதல்ல போய் தலை முழுகிறத பாரு. யோ வாத்தியாரே, உமக்குன்னா போய் தலை முழுகு. உன் மவன் தேவையில்லாம வந்து ஏன் குடும்ப சாபத்துல மாட்டிக்கிட்டான்.
கருப்பா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இப்ப என் மகனையும் மருமகனையும் ஒன்று செய்திடாதப்பா. வேணாயா? இப்ப கெஞ்சி என்னையா பிரயோஜனம்? எல்லாம் கைமீறி போயிடுச்சே. ரங்கநாதனுக்கு அடுத்த பலியா உன் மகனும் என் மகளும் தான். ஐயோ ஐயோ கருப்பா, என் மகளை ஒன்றும் செஞ்சு விடாத ஐயா, செஞ்சு விடாத. அவ சின்ன குழந்தை, அறியாத வயசுல தெரியாம தப்ப பண்ணிட்டா. அவளை ஒன்றும் பண்ணி விடாத ஐயா. நான் வச்ச பொங்கலுக்கு பலன் இல்லாம பண்ணிட்டாத ஐயா. உனக்கு ரத்த பசி அடங்கலைன்னா இந்த வருஷம் நான் உனக்கு 10 கடை பள்ளி கொடுக்குறேன். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத சாமி, என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. நீங்கெல்லாம் ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கீங்க? இப்போ என்ன நடந்துருச்சு? எதுக்கு இப்படி எல்லாரும் மூலைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? சார், நீங்க படிச்சவர் தானே, நீங்க கூடவா இப்படி? ஆண்டி, லக்ஷ்மி அறியாத வயசுல தெரியாம செஞ்சுட்டான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கா. என்னம்மா சொல்ற நீ? ஆமா அங்கிள், லக்ஷ்மியும் சண்முகமும் எல்லாம் நல்லது கெட்டதையும் ஆராய்ஞ்சுதான் இப்படி செஞ்சிருக்காங்க. நீங்க எல்லாம் இப்படி அழுது புலம்புற அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் நடக்காது. கவலைப்படாதீங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ரீனா, நீ புரியாம பேசுற. எங்க குடும்பத்துல யாரும் கருப்பு உத்தரவு இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லட்சுமி தலைக்கு மேல கத்தி தொங்குதுடி. ஆமா தாய், கருப்போட கோவத்தை இன்னைக்கு ரங்கநாத விஷயத்துல பார்த்துக்கிட்டோம். நேத்து அநியாயமா நடந்துக்கிட்டவன் இன்னைக்கு பந்தி பாறையில பொணமா கிடக்கான். எவ்வளவு விஷயத்துல என்ன பண்ண போதோ? ஏதோ என் பிரார்த்தனைக்கு பதில் சொல்றாப்புல கருப்பு லட்சுமியோட போட்டோவை கண்ணுல காமிச்சு பிடிச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய யாருக்கு தாயே தெரியும்? அங்கிள், இந்த போட்டோவை கருப்பு கொடுத்ததா? ஏன் ஆண்டி, உங்க கருப்பு கிட்ட கேமரா இருக்கா? பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்கே. ஒருவேளை உங்க கருப்பு ஸ்டுடியோ வச்சிருக்கோ என்னவோ? ஆண்டி, இந்த போட்டோ நேத்து தபால்ல எனக்கு வந்தது. எங்க வச்சேன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா பந்திப்பாறையில கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு வரீங்க. என்னம்மா சொல்ற நீ? ஆமா அங்கிள், இந்த போட்டோ என்கிட்ட தான் இருந்தது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்க, இந்த கவர்ல இந்த லெட்டரோட வந்தது. ராஜேந்திரன், இத படி, எல்லாரும் கேட்கட்டும். அன்புள்ள ரீனா அக்காவுக்கு நீங்கள் எங்களுக்கு தந்த தைரியத்துக்கும் எங்கள் காதலுக்கு தந்த ஊக்கத்துக்கும் நன்றி. எங்கள் திருமணம் இன்று இனிதே நடந்து முடிந்தது. உடனடியாக எங்கள் திருமண போட்டோவை காப்பி எடுத்து இத்துடன் அனுப்பியுள்ளேன். மற்றவை பின்னர். இப்படிக்கு திருமதி லட்சுமி சண்முகம். போதுமா? பதறையா, உங்களோட நான் புறவு பேசுறேன். எங்க வீட்டுக்குள்ளவே சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு.